மனமிட்டு சொல்கிறேன், பெரம்பலூர் புத்தக திருவிழாவிலே பேச வருகிற போது தான் என் சிந்தை உடல் அனுபவம் சிலிர்க்க மகிழ்ச்சியோடு வருவேன். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த விழா தொடங்குவதற்கு முன்பே வந்து அமர்ந்து நிறைவு பேச்சாளர் பேசி முடிக்கிற வரை அமர்ந்து விட்டுத்தான் செல்வேன் என்று உறுதி பூண்டு வந்திருக்கிற எங்களை மட்டுமல்லாமல் இந்த புத்தக திருவிழாவையே பெருமைப்படுத்துகிற மாண்புள்ளவராக இங்கே அமர்ந்திருப்பது அது நமக்கெல்லாம் கிடைத்த பெரிய சிறப்பு என்று நான் அவரை பாராட்டி வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே 2 பாரதிகள் முழங்கி இருக்கிறார்கள். ஒருவர் இளைய பாரதி, இன்னொருவர் புதிய பாரதி. புதுகை பாரதி ஒரு அருமையான வெண்பொங்கல் வைத்தார். இளைய பாரதி ராமகிருஷ்ணன் ஒரு புதுமையான மசூரன் பொங்கல் வைத்தார். நான் உங்களிடத்திலே ஒரு இனிமையான தை பொங்கல் வைக்கலாமா, சர்க்கரை பொங்கல் வைக்கலாமா என்று முயற்சி செய்ய விரும்புகின்றேன். உரையாற்றுவதற்கு முன்னால் சான்றோர் பெருமக்களே, நண்பர்களே, நான் 2 பேருக்கு வீர வணக்கத்தை செலுத்த விரும்புகின்றேன். அதற்கு பின்னால் 2 பேருக்கு நன்றி சொல்லி என் உரையை தொடங்க விழைகின்றேன். வீர வணக்கம் யாருக்கு என்றால், என்னை அறிமுகப்படுத்திய நெறியாளர் 2 பேர் எவ்வளவு அழகாக எங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். எங்களுக்கான பெருமைக்கெல்லாம் பெரிய பெருமை எது என்றால், பெரம்பலூர் புத்தக திருவிழாவிலே நெறியாளர்களாக இருக்கிற இவர்கள் வழங்குகின்ற அந்த வார்த்தைகள் தான். நான் வணக்கத்திற்குரிய மாவட்ட ஆட்சியிடத்திலே சொன்னேன், எங்களை விட அவர்கள் நன்றாக பேசுகிறார்கள் பார்த்தீர்களா என்று. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. இப்படியும் ஒப்புக்கொள்வீர்களா என்பதை போல சிரித்தார். அவர் என்னை அறிமுகப்படுத்துகிற போது சொன்னார், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது குன்றக்குடி அடிகளார் அவர்களுக்கு திருவள்ளுவர் விருதும், பெருந்தலைவர் காமராஜர் விருது ஆலத்தூர் ஐயா மாரிமுத்து அவர்களுக்கும், அறிவுலக மாமேதை அரசியல் சட்டத்தின் ஞான தந்தை அந்த டாக்டர் அம்பேத்கர் விருது ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கிய போது, சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெற்றவர் நம்முடைய கவிதை பித்தன் என்று அவர் இந்த மாவட்டத்து மக்கள் சார்பாகவும் இந்த விழாவை நடத்துகிற மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் மக்கள் பண்பாட்டு மன்றம் உள்ளிட்ட பபாசி எல்லாம் சேர்ந்து என்னை வாழ்த்தியது போல அவர் வழங்கிய வரிகள் என்னை பெருமைப்படுத்தின, குளிர்ச்சிப்படுத்தின. அந்த வரிகளில் இடம்பெற்ற பெரியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இந்த நூற்றாண்டில் பொது வாழ்க்கையில் எளிமைக்கு இலக்கணமாக வாழ்ந்த ஒரு மனிதர், அரசியல் தலைவர் என்றால் ஐயா நல்லக்கண்ணுவுக்கு நிகராக இன்னொருவரை நாம் சுட்டிக்காட்ட முடியாது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற தலைமுறைக்கு இப்படித்தான் ஐயா நல்லக்கண்ணு வாழ்ந்தார் என்று சொல்வோமேயானால் அவர்கள் நம்மை பார்த்து பொய் என்று குறிப்பிடுவார்கள். இன்றைக்கு இருக்கிற கால மாற்றம், அரசியல் பரபரப்பு, அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவருடைய நடைமுறை, இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது எதிர்கால தலைமுறை இப்படி ஒரு வாழ்ந்தார் என்பதை நம்புவது அரிதினும் அரிது என்பது என்னுடைய யூகம். நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர், விடுதலை போராட்ட தலைவர். எனக்கு தந்தை பெரியார் விருது வழங்கப்பட்ட போது கூட தமிழ்நாட்டிலே ஒரு அமைப்பை நடத்துகிற ஒரு தலைவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞருக்கு ஒரு வார ஏட்டிலே தொடர்ந்து வினாக்கணைகள் எழுப்பி கொண்டிருந்தார். அது எப்படி நீங்கள் அம்பேத்கர் விருது ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்க போயிற்று, அது என்ன முன்மாதிரி, அப்படி வழங்கலாமா என்றெல்லாம் கேட்டு எழுதி கொண்டிருந்தார். அவர் யாரையோ திருப்திப்படுத்த, மன மகிழ்ச்சிப்படுத்த அப்படியெல்லாம் எழுதி கொண்டிருந்தார். நான் கூட தலைவர்களை சந்தித்து கேட்டேன், ஏதாவது நாங்கள் மேடையிலே பதில் சொல்லலாமா என்று. முத்தமிழறிஞர் கலைஞர் நயத்தக்க நாகரிக அரசியலுக்கு சொந்தக்காரர், அவர் அவெல்லாம் சொல்ல வேணாம் என்று சொல்லிவிட்டார். பிறகு விருது வழங்குகிற விழா வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்ற போது அதை போட்டு உடைத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு ஏன் அம்பேத்கர் விருது வழங்கினீர்கள் என்று ஒருவர், ஒரு சாதிய அமைப்பைச் சேர்ந்த நண்பர், அந்த தம்பி என்னை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார் வார ஏடுகளில்.
அந்த மாமேதை அம்பேத்கருடைய பெயரிலான விருது, சட்டத்தை எழுதிய அரசியல் சட்ட முன்வடிவை நமக்கு வழங்கிய பேரறிவாளருடைய விருது, ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வழங்கியதில் என்ன தவறு இருக்க நீங்கள் கண்டீர்கள்? ஒருவேளை ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒருவருக்குத்தான் அம்பேத்கர் விருது வழங்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்களே, ஆனால் அதில் அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதா? அப்படி ஏதாவது ஒரு புதிய விதியை உருவாக்க முனைகிறீர்களா? அப்படி இந்த விருது வழங்கப்படவில்லை. ஆனால் அம்பேத்கர் எந்த கனவு கண்டாரோ அந்த கனவை மெய்ப்பட செய்ய தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்து கொண்ட மாபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தன் குடும்பத்திலேயே தென் மாவட்டத்திலே ஒரு கொலை நிகழ்ந்து விடுகிறது. அந்த கொலை தொடர்பாக பல தலைகள் விழ, இரத்தச் சேறு வெள்ளமென பெருக்கெடுக்க, மனித குலமே ஒப்பாரி களத்திலே மூழ்கிவிட இருந்த ஒரு வேதனையான பதற்றமான சூழலில் அந்த களத்துக்கே சென்று உயிர் இழப்புக்கு ஆளான நாங்கள் எங்கள் குடும்பத்திலே ஒருவரை இழந்திருக்கிறோம். எங்களுக்கு வராத சோகம் உங்களுக்கு என்ன? இதிலே சாதி சாயத்தையோ வேறு ஏதாவது பிற்போக்கான எண்ணங்களையோ வடிவமைத்து தொடர்ந்து விரும்பத்தகாத நிகழ்வுகள் இந்த மண்ணிலே உருவாவதற்கு நீங்கள் யாராவது காரணமாக இருந்தால் உங்களுக்கு நான் முதல் எதிரியாக இருப்பேன் என்று விரும்பத்தகாத பல நிகழ்வுகளை தன்னுடைய பழுத்த அனுபவத்தால், தான் ஏற்றுக்கொண்ட கொள்கை அழுத்தத்தால், பற்றால் நிறுத்தி காட்டிய மாபெரும் தலைவர், மகத்தான தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவர் அண்மையிலே நம்மை விட்டு பிரிந்து போன செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் கூட முகநூலிலே எழுதினேன். மறைந்து விட்டார் எங்கள் ஐயா நல்லக்கண்ணு. மண் மீதில் உழைப்பாளர் மனங்களெல்லாம் நிறைந்து விட்டார். புகழேட்டில் நிலைத்து விட்டார். நிரந்தரமாய் ஓய்வெடுத்தார். தோழரெல்லாம் உறைந்து விட்டார் சோகத்தில். சமுதாயத்தின் உறக்கத்தை கலைத்த மகன் உறங்கிவிட்டார். சிறந்த செயல் செய்வதற்கே பிறந்த செம்மல் செங்குடியில் சிரிக்கின்றார். செவ்வணக்கம் என்று குறிப்பிட்டேன். அந்த லட்சிய செம்மலுக்கு இந்த புத்தக திருவிழாவிலே நான் வீர வணக்கத்தை செலுத்தி மன நிறைவடைகிறேன். 2 பேர் என்று சொன்னேன் அல்லவா? இன்னொருவர் இதே பெரம்பலூர் புத்தக திருவிழாவிலே பல ஆண்டுகள் வந்து பேசியவர், பல மேடைகளில் முற்போக்கு சிந்தனைகளை விதைத்தவர், புதிய தலைமுறைக்கு தேவையான பல கருத்துக்களை எளிமையான மொழி நடையில் கேட்டார் பிணிக்கும் தகைய உரையாற்றியவர், அனைவராலும் போற்ற பெற்றவர், கருத்து மாறுபாடு உள்ள களங்கள் தளங்களிலே உள்ளவர்களாலும் கூட மரியாதைக்கு உரியவராக எண்ணப் பெற்றவர். அவரும் செங்கொடி நிழலிலே சிவப்பு சிந்தனைகளை சிற்றூர்கள் தோறும் பரப்பியவர். அந்த பெருமகனார்தான் ஐயா போன ஆண்டு வரை நம்மோடு இருந்த, கடந்த ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி வரை நம்மோடு இருந்த மிகச்சிறந்த நாவலர், சொற்பொழிவாளர் நந்தலாலா அவர்கள். இன்றைக்கு சரியாக அவர் மறைந்து ஓராண்டு ஆகிறது. இது 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. அதை பெரம்பலூர் புத்தக திருவிழாவிலே நாம் செலுத்தாமல் போனால் வேறு எங்கு நன்றி கடனோடு ஒரு அறிவாளியை நாம் போற்ற முடியும்? அவருக்கும் நான் எழுதினேன். அவர் பாரதி பற்றாளர், மகாகவி பாரதியை நேசித்தவர், சுவாசித்தவர். எனவே தன்னுடைய பெயரையே மாற்றிக்கொண்டு நந்தலாலா என்று பெயர் வைத்தவர். காக்கை சிறகினிலே நந்தலாலா என்கிற பாரதி வரியை மனதிலே வைத்து கொண்டு பெயர் வைத்தவர். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்கிற வரியிலே உருகி போனவர். எனவே தன்னுடைய பெயரையே நந்தலாலா என்று மாற்றிக்கொண்டவர். எனவே நந்தலாலா மறைவின் போதும் நான் தான் தமிழ்நாட்டிலேயே முதலிலே இரங்கல் கவிதை எழுதி முகநூலை வெளியிட்டு, அந்த முகநூல் கவிதை நாடு முழுக்க நடந்த இரங்கல் நிகழ்ச்சிகளிலெல்லாம் பின்புலத்து பதாகைகளிலே அந்த கவிதை பதிக்கப்பட்டது. அந்த கவிதையையும் சொல்ல விளைகிறேன். நந்தலாலா நடையிலேயே எழுதினேன். காற்றின் ஒலியிலெல்லாம் நந்தலாலா, உண்டன் காந்த குரல் கேட்குதையா நந்தலாலா, சீற்ற கனலிலெல்லாம் நந்தலாலா, உந்தன் செஞ்சினம் தெரிக்குதையா நந்தலாலா, நேற்று சிரித்த முகம் நந்தலாலா, இன்று நிழற்படம் ஆனதையோ நந்தலாலா,
தேற்ற முடியவில்லை நந்தலாலா, தேற்ற முடியவில்லை நந்தலாலா, எங்கு தேதி கொடுத்து சென்றாய் நந்தலாலா என்று முடித்திருந்தேன். தினம் ஒரு மேடையிலே பேசுகிற வாய்ப்புள்ளவர், அதனால் அந்த வரியை பயன்படுத்தி இருந்தேன். தேற்ற முடியவில்லை நந்தலாலா, எங்கு தேதி கொடுத்து சென்றாய் நந்தலாலா என்று. எனவே அந்த மாபெரும் கவிஞருக்கு, மகத்தான சிந்தனையாளருக்கு பெரம்பலூர் 10வது புத்தக திருவிழாவிலே உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கின்றேன். 2 பேருக்கு நன்றி சொல்லி என் உரையை தொடங்குவதாக குறிப்பிட்டேன். அந்த இருவரை உங்களுக்கு நினைவூட்டி நன்றி சொல்லாமல் போனால், பெரம்பலூர் புத்தக திருவிழாவிலே என்னதான் நீங்கள் மகிழ்வுகிற அளவுக்கு, நீங்கள் நெகிழ்கிற அளவுக்கு உரையாற்றி முடித்தாலும் அது செழுமையான முழுமையை பெறாது என்று என்னுடைய கருத்து. அந்த 2 பேர் யார் என்றால், ஒருவர் இங்கேயே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து இந்த புத்தக திருவிழாவினுடைய நுழைவாயிலாக பிதாமகனாக ஒளிவிட்டு கொண்டிருந்த, இந்த மாவட்டத்து மக்களுடைய நெஞ்சங்களிலெல்லாம் ஓலை குடிசையில் வாழுகிற ஏழையின் வீட்டில் கூட ஒளிவிளக்காக இன்றைக்கும் மிளிர்கின்ற ஐயா தரேஸ் முகமது அவர்களுக்கு, அரசியல் தலைவர்கள் பெயரை சொன்னால் கூட இவ்வளவு கையொலி எழாது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? நல்லது செய்தால் நன்மையே கிடைக்கும் என்று தெரிகிறது. ஐயா தரேஸ் முகமது அகமது அவர்களுக்கு நான் இங்கிருந்து நன்றி சொல்கிறேன். நூலை படி என்று நான் பேச தலைப்பு கொடுத்தேன். அதற்கு அடிப்படை காரணமே ஐயா தரேஸ் அகமது தான். அவரை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த நூலை படி என்கிற நினைவு வரும். எந்த மாவட்ட தலைநகரத்தில் நடக்கிற புத்தக திருவிழாக்களிலும் போய் நூலைப்படி என்று பேசலாம். ஆனால் பெரம்பலூரில் வந்து நூலைப்படி என்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்று குறிப்பிடுகிறேன். இந்தியாவிலேயே இன்றைக்கு நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி புரிகிற இந்த மாநிலம்தான், கேரளம்தான் முதலிடம் என்பார்கள். அண்மை செய்தி, தமிழ்நாட்டிலேயே கல்வியில் சிறந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டிலும் மிகச்சிறந்த மாவட்டம் எது என்று கேட்டால், வளர்ந்து வருகிற நிலையில் இருக்கிற மாவட்டமான பெரம்பலூர் மாவட்டம் தான் என்று சொல்கிற அளவுக்கு 10 மணியை நெருங்குகிற நேரத்தில் ஒரு புத்தக திருவிழாவில் இவ்வளவு ஆர்வலர் கூட்டம், பொதுமக்கள் கூட்டம், புத்தக வாசிப்பாளர் கூட்டம், மேடை பேச்சிலே ஈர்ப்பு உள்ளவர்கள் கூட்டம், தமிழை விரும்புகிற விளைகிற பெருங்கூட்டம் இங்கே அமர்ந்திருப்பது ஒரு சாதாரண செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த விருட்சம் நிழல் கொடுப்பதற்கு காரணம் விதையாக விழுந்த தரேஸ் அகமது ஐயா தான். இரவு பள்ளிகளை நடத்தி எத்தனை மாவட்ட ஆட்சியர்களை உருவாக்கியவர், எத்தனை மாவட்ட கண்காணிப்பாளர்களை உருவாக்கியவர். இன்றைக்கும் தமிழ்நாட்டு அரசின் பல வெற்றிகளுக்கு விளம்பரம் இல்லாமல் பின்புலமாக இருந்து தமிழ்நாட்டு அரசின் அடுத்த அடிகளுடைய முன்னேற்றத்துக்கு அவரும் துணையாக இருக்கிறாருங்கிற செய்தியை உங்களுக்கு மேற்கோளாக கோடு காட்டி மட்டும் காட்டி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு மாபெரும் ஆளுமை, நானெல்லாம் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் சத்திரமணையிலே சேகர் என்று ஒரு நண்பர் எங்களோடு புதுக்கோட்டையில் படித்தார். யாரும் தவறாக கருதவில்லை என்றால் நான் குறிப்பிடுகிறேன். அவருடைய திருமண விழாவுக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தபோது இந்த பகுதியை பற்றி, பெரம்பலூரை பற்றி எங்களுக்கு சொன்ன செய்தி, காதிலே விழுந்த செய்தி, வெறும் கரட்டு காடாக கல்லும் முள்ளும் நிறைந்த பகுதியாக, கல்வி வளர்ச்சியை அதிகம் எட்டாத ஒரு பகுதியாக, இந்த நாட்டினுடைய சுதந்திர வெளிச்சம் அதிகம் போய் சேராத பகுதிகளில் நிறைந்த சிற்றூர்கள் அமைந்த ஒரு பகுதியாக இந்த பெரம்பூரில் யாரும் பெண் கொடுக்கவும் அஞ்சுவார்கள், பெண் எடுக்கவும் அஞ்சுவார்கள் என்றெல்லாம் அப்போது சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு பெரம்பலூர் என்றால் உடனே பெண்ணும் கொடுப்பார்கள், பெண்ணும் எடுப்பார்கள்ங்கிற அளவுக்கு வாழ்வியல் அமைப்பே மாறிவிட்டது என்கிற ஒரு நிலைமை. இந்தியாவின் வரைபடத்தில் எங்கோ ஒரு புள்ளியை போல் இருந்த இந்த பெரம்பலூரை இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாமனிதர். நாடாளுமன்ற அரங்கத்தில் தந்தை பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, கலைஞர் வாழ்க என்று முழக்கமிட்டு இன்றைக்கும் தமிழுக்கு இனப்பகைகளாக விளங்குகிற மத்தியில் சிம்ம சொப்பனமாக உலா வருகிற ஒரு இளம் தலைவர். இந்த பெரம்பலூருக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள்
உருவாவதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட ராசா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ராமகிருஷ்ணன் இங்கே பேசினார், அழகாக பேசினார். அவரை வலைத்தளத்திலே நான் கேட்டிருக்கிறேன், இணையதளங்களிலே கேட்டு ரசித்திருக்கிறேன். இங்கே சந்தித்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அவர் சொன்னார், திருமண விழாக்களிலே மணமக்களை வாழ்த்து செல்லுகிற போது வள்ளுவரும் வாசுகியும் போல் வாழ்க அல்லது ராமனும் சீதையும் போல் வாழ்க என்று வாழ்த்துகிற யாராவது நானும் என் மனைவியும் போல் வாழ்க என்று வாழ்த்துவது உண்டா என்று கேட்டார். உடனே சகோதரி பாரதி நம்முடைய ராமகிருஷ்ணன் சொந்த வாழ்க்கை அனுபவங்களையெல்லாம் இங்கே சொல்லி கொண்டு போனார் என்று அவரை அழகாக நயம்பட நையாண்டி புரிந்தார். நான் இங்கே குறிப்பிடுகிறேன், நான் எந்த திருமண விழாவுக்கு போனாலும் நானும் என் மனைவியும் போல் வாழ்க, கவிதை பித்தனாகிய நானும் அமுத நிலாவாகிய என் மனைவியும் போல் இந்த மணமக்கள் பல்லாண்டு வாழ்க. முத்தமிழறிஞர் கலைஞர் தான் எங்கள் திருமணத்தை எங்கள் வீட்டுக்கே வந்து நடத்தி வைத்தார். நாள் நட்சத்திரமெல்லாம் பார்க்காமல் நேரம் வாங்கி நடத்தினோம். மாலையிலே 6:30 6:45 மணிக்கு வந்தார் திருமணத்திற்கு. நான் தேதி கேட்க போன போது 10 நாட்கள் இருக்க தேதி கேட்டேன். ஒரு தேதியை குறிப்பிட்டு சொல்லி கேட்டேன். எப்பொழுதுமே தலைவர் கலைஞரிடத்திலே தேதி கேட்க வேண்டும், ஏன்னா ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் ஒப்புதல் பெற வேண்டும். இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியும் என்று கருதுகிறேன். நான் செப்டம்பர் 10ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி திருமணத்துக்கு தேதி கேட்க போனவன் ஆகஸ்ட் 31ஆம் தேதி போனேன். 10 நாள் தான் இடைவெளி. கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், தலைவர் கலைஞர், ஏன்பா மதுரையில் SS தென்னரசும் பொன் முத்துராமலிங்கம் மாவட்ட செயலாளரும் 3 மாதங்களுக்கு முன்னாலேயே செப்டம்பர் 10ஆம் தேதி 3 திருமணங்களுக்கு தேதி வாங்கி சென்று விட்டார்கள். நான் எப்படி மதுரையிலிருந்து உன் திருமணத்தை நடத்த வர முடியும் என்று கேட்டார். கேட்டுவிட்டு அவரே ஒரு 2 நொடிகள் யோசித்து விட்டு என்னை பார்த்தார். முகம் சோர்ந்து போனது போல் நான் நின்றதை பார்த்துவிட்டு, திருமண தேதி கேட்க வந்தவன் மனம் சோர்ந்து போய்விட்டான் போன்று எண்ணி அவரே திருப்பி கேட்டார், மாலையிலே வந்தால் திருமணத்தை நீ வைத்துக் கொள்கிறாயா என்று கேட்டார். நான் உடனே அப்படியே நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன், ஐயா நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு வந்தாலும் வச்சுக்கிறேயான்னு. அதுக்கு அவர் சொன்னார், கலைஞர், நான் 12 மணிக்கு வர தயாரியா, நான் வருகிற போது மணமக்கள் 2 பேரும் மணவரையில் தூங்கிக்கிட்டு இருப்பீங்க என்றார். 6:30 மணிக்குள் வந்து விடுகிறேன் என்றார். மதுரையில் இருந்து நிகழ்ச்சிகளையெல்லாம் முடித்துவிட்டு புதுக்கோட்டைக்கு என் இல்லத்திற்கு திருமணத்தை வர 6:50 ஆகிவிட்டது. மேடையில் என்னை வாழ்த்துகிற போது சொன்னார், தம்பி கவிதை பித்தன் தேதி கேட்க வந்தார். வருகிறவர் ஒரு 2 மாதம் 3 மாதம், ஏன் 1 மாதத்துக்கு முன்னால் வந்தால் கூட கொடுத்துருப்பேன். ஆனால் 10 நாட்கள் இருக்க வந்து தேதி கேட்டார். காலையில் வர முடியாது என்றேன், மாலையில் வரவா என்றேன். ஒப்புக்கொண்டார். நான் 6:45 மணிக்கு வருவதாக சொல்லி கிட்டத்தட்ட 7 மணி இப்போது நேரம் நெருங்குகிற நேரத்தில் வந்திருக்கிறேன். அது ஏன் தெரியுமா நண்பர்களே? எதிரே ஆயிரக்கணக்கான பேர் குழுவி இருக்கிறார்கள். என் மீது அன்பு கொண்டவர்கள், என்னோடு பழகிய கல்லூரி தோழர்கள், உறவினர்கள், இயக்க தோழர்கள் என்று நிரம்பி இருக்கிறது அந்த பகுதி. அதுவும் கலைஞர் அதுவரை வராத பகுதி. அது கலைஞர் பேசுகிறார். 6:30 6:45 மணிக்குள்ளாக வருவதாகத்தான் இருந்தேன். வருகிற பொழுது புதுக்கோட்டை மாவட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் 2 அணியாக ஊடல் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் காரிலேயே உரையாடி அந்த ஊடலை தணித்து விட்டு இப்போது அந்த ஊடலுக்கு மூடு விழா நடத்திவிட்டு ஒரு கூடலுக்கு துவக்க விழா நடத்த வந்திருக்கிறேன். சரி, அப்படி வந்தவன் ஏன் 6:50 7 மணி நெருங்கிறது வந்தேன் என்றால், மணமகனோ கவிஞர். என்னை சொல்கிறார், என் தம்பி கவிதை பித்தனோ கவிஞர், மணமகளோ நிலா, அதிலும் அமுத நிலா. அமுத நிலா 6:30 மணிக்கு வந்தால் அவ்வளவு ஒளிவிடாது, கவிஞருக்கு கற்பனை வராது. அதனால்தான் 7 மணிக்கு வந்தேன் என்று தொடக்கத்திலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களைப் போலவே அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் கரவொலி எழுப்ப என்னை வாழ்த்தினார். அதற்கு பிறகு அவர் இறுதி மூச்சு அடங்குகிறவரை அவர் மடியை விட்டு இறங்காமல் அவருடைய செல்ல பிள்ளையாக இலக்கிய தளத்தில் அரசியல் களத்தில் தொடர்ந்து இருந்தவன் நான். 18 வயதிலேயே முதல் மாநாட்டு மேடையில் ஏறியவன். அவருடைய
68 பிறந்தநாள் விழாவில் என்னுடைய பெயர் இல்லாத கவியரங்க அழைப்பதிலே இருக்க முடியாது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த தலைவர் நடத்திய திருமணம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாங்கள். அதுவும் காதல் திருமணம். இப்போ கைத்தட்டு அதிகமாகவே இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் கல்லூரியிலே படிக்கிறேன், அவர்கள் பள்ளி இறுதி வகுப்பு மேல்நிலை பள்ளி படித்தார்கள். அந்த காதல் உருவான நிகழ்வு கூட ரொம்ப சுவையானது என்று நீங்கள் நம்புவீர்கள். கவிஞன் தானே, காதல் வருகிற போது அந்த கவிதை எவ்வளவு ஊற்றெடுக்கும் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் எழுதுவேன், ஒரு கம்பன் விழாவிலே பாரதி இருக்கிற போதே பாடினேன், காதலை பாடாத கவிஞன் கிடையாது, காதலை பாடாதவன் கவிஞனே கிடையாது. காதலிக்கும் போது எல்லோருமே கவிகளாக இருப்பார்கள். அது எப்படித்தான் வார்த்தைகள் வந்து விழுமோ தெரியாது. ஒரு கவிஞனே காதலித்தால் எப்படி வரிகள் வந்து விழும் என்று எண்ணி பாருங்கள். நான் 50 வரி 60 வரின்னு அவங்களுக்கு கடிதங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். ஒரு பதிலும் வரவே இல்லை. சோர்ந்து போயிட்டேன் நான். இனி பதில் வராத அவர்களுக்கு, அந்த பெண்ணுக்கு காதல் கடிதம் அனுப்புவது சரியில்லை என்று நிறைவாக என்ன செய்தேன் என்றால், 2 வரியிலே எழுதி அனுப்பினேன். நான் தினமும் அனுப்புகிறேன், நீங்கள் மாதம் ஒரு தடவையாவது பதில் சொல்லக்கூடாதா என்பதை எப்படி அனுப்பினேன் என்றால், ஆதவன் போல் தினம் கடிதம் அனுப்புகிறேன் கண்ணே, நீ மாதம் ஒரு பௌர்ணமி போல் மடல் எழுதக்கூடாதா? சூரியன் தினமும் வர்ற மாதிரி கடிதம் எழுதுகிறேனே, மாதத்தில் ஒரு தடவை வர்ற முழு நிலா மாதிரி நீ ஒரு கடிதம் பதில் கடிதம் போடக்கூடாதா என்று எழுதினேன். 2 வரி தான். ஆதவன் போல் தினம் கடிதம் அனுப்புகிறேன் கண்ணே, நீ மாதம் ஒரு பௌர்ணமி போல் மடல் எழுதக்கூடாதா என்று. அப்பவும் பதில் வரலை. ஏன்னா அவங்களே வந்துட்டாங்க. கனியமுது இசையமுது என்று 2 பெண் குழந்தைகள். 2 பேருக்குமே இன்றைய முதலமைச்சர் தான் திருமணம் செய்து வைத்தார். மூத்த மகள் கனியமுதுக்கு புதுக்கோட்டைக்கே வந்து மிகச்சிறப்பான கூட்டத்திலே மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு மணவிழாவை நடத்தினார். 2வது பெண்ணுக்கு கொரோனா நோய் தொற்று உச்சத்துக்கு வந்து அடங்கிய நேரத்தில், அவர் யாருக்குமே வெளியூரிலே தேதி கொடுக்காத நேரத்திலே என் இளைய மகள் இசையமுதுக்கு தேதி கேட்டு சென்றேன். மன மகிழ்வோடு ஒப்புக்கொண்டு அவர் எனக்கு ஒரு நிபந்தனை போட்டார். என்ன நிபந்தனை என்று முதலமைச்சரை கேட்டேன். இளைய மகள் திருமணம் என் வீட்டில் தான் நடக்கும் என்று சென்னையில் முதலமைச்சர் வீட்டிலேயே நடத்தி கொடுத்தார். 2 பேரை சொல்லிவிட்டேன். என் புதல்வர், அவர் யார் என்று கேட்க உங்களுக்கு ஆவல் இருக்கும் அல்லவா? அவர்தான் பாவேந்தன். அவர் இனமான காவலர் பேராசிரியர் அவர்களால் திருமணத்தை அவர் தலைமையில் நடத்தினோம். அவர் இங்கே தான் இருக்கிறார், இந்த பந்தலில் தான் இருக்கிறார். ஆனால் ஏதாவது ஒரு ஓரத்திலே அமர்ந்திருப்பார். கடமை உணர்வு காரணமாக அவர் யார் என்று நாளைக்கு வாய்ப்பிருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி காதல் திருமணம் செய்து கொண்டவர் நான். நாங்கள் இல்லறத்தை நல்லறமாக நடத்திய காரணத்தால் எங்களைப் போல் மணமக்கள் வாழ்க என்று வாழ்த்துகிற உரிமையின் தகுதி எனக்கு இருந்தது. பக்கத்திலே அறந்தாங்கி என்ற ஊர் உங்களுக்கு தெரியும், தொகுதியின் தலைநகரம். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றாக தெரியும். ஒரு செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே நெகிழ்ந்து மகிழ்ந்து சொன்னார். நான் வியந்து போனேன். நான் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு மிக பிடித்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். அதற்கு பிறகு நான் மனமகிழ்வோடு இருக்கிற மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்வாகம் செய்கிற ஒரு ஆளுமையின் நெஞ்சத்திலும் இந்த மாவட்டத்து மக்களுடைய அணுகுமுறையால் ஒரு நற்பெயர் இடம்பெற வேண்டும். மாவட்டத்து மக்கள் மீதும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு நன்மதிப்பும் அன்பும் பற்றும் இயல்பாகவே அணிச்சி செயலாக உருவாகிவிட வேண்டும். அப்படி நன்றாக இந்த நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அறந்தாங்கியில் திசைகள் என்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை நடத்துகிறவர் மருத்துவர் தட்சிணாமூர்த்தி என்கின்ற ஒரு மனிதநேய மாண்பாளர், சமூக நலப்பணிகளிலே அக்கறை கொண்டவர். அவர் ஒரு நாள் இரவு எனக்கு அலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஐயா, எங்களுடைய திசைகள் அமைப்பிலே ஒவ்வொரு ஆண்டும் அறிவில் சிறந்த பண்பில் உயர்ந்த துறைதோறும் சாதனைகள் படைத்து வருகிறவர்களுக்கு, சான்றாண்மை மிக்கவர்களுக்கு விருதுகள் வழங்குகிற வழக்கம் உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு விருது வழங்குகிறோம். அது என்ன விருது என்றால் காரல் மார்க்ஸ் விருது என்றார்.
எனக்கு மிகவும் பிடித்த உலக புகழ்பெற்ற புரட்சியாளர், படைப்பாளர், மூலதனத்தை அறிவு கொடையாக இந்த உலகுக்கு வழங்கியவர். மூலதனம் என்றால் காரல் மார்க்ஸ், காரல் மார்க்ஸ் என்றால் மூலதனம் என்று அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. முட்டாள்தனத்தையே மூலதனமாக கொண்டிருந்த மக்களிடத்தில் மூலதனத்தை வழங்கிய மேதை. எனவே அந்த விருது வழங்குகிறார் என்று ஊருக்கு சென்றேன், விழாவிலே கலந்து கொண்டேன். விருது வழங்கினார்கள், நான் ஏற்புரையாற்ற வேண்டும். அப்பொழுது சொன்னேன், இங்கே திசைகள் அமைப்பு எனக்கு காரல் மார்க்ஸ் விருது வழங்கி இருக்கிறது. ஒரு விருது வழங்க வேண்டுமே ஆனால் எந்த பெயரிலே விருது வழங்கப்படுகிறதோ அந்த பெயருக்குரிய சான்றாண்மை மிக்கவர்களுடைய தகுதியில் 100 மடங்காவது அந்த விருது பெறுகின்றவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படியானால் காரல் மார்க்ஸ் விருது வழங்க எனக்கு தகுதி இல்லையா என்று நீங்கள் யோசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு நான் அங்கே நூற்றுக்கணக்கான அறிஞர் பெருமக்களிடத்தை சொன்னேன், இந்த காரல் மார்க்ஸ் விருது பெற எனக்கு தகுதி உண்டு, உரிமை உண்டு. ஏனென்றால் நான் காரல் மார்க்ஸோ இல்லையோ என்னுடைய அன்பு துணைவி அமுதனுல்லா ஜென்னி என்று குறிப்பிட்டேன். நான் இந்த வரிகளை உங்களிடத்திலே வெளிப்படையாக குறிப்பிடுகிற போது கண்ணீர் மழ்க குறிப்பிடுகிறேன், இதயம் கசிய குறிப்பிடுகிறேன். ஜென்னி காரல் மார்க்ஸ் காதல் வாழ்க்கையில், ஒரு கொள்கைக்காக போராடிய வாழ்க்கையில் காரல் மார்க்ஸுக்கு பின்புலமாக ஜென்னி இருந்ததையெல்லாம் நீங்கள் நூலை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அருமையாக நம்முடைய ராமகிருஷ்ணன் உங்கள் இதயத்தை தொடுகிற வகையிலே பாடி காட்டினார். பாரதியுடைய பாடலை சொன்னார், கண்ணதாசன் பாடலை சொன்னார். ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் நான் விழுந்து விடாதிருப்பேன் என்று சொன்ன கவியரசருடைய பாடலை மிக அழகாக சொன்னார். அப்படி வேறென அவர்கள் இருப்பதால் நான் வீழ்ந்து விடாது இருக்கிற நன்றி உணர்ச்சியை புத்தக திருவிழாவிலே இங்கே குறிப்பிடுவதைப் போல அங்கே சொன்னேன். அவர்கள் கொள்கை போராட்டத்தில் வறுமையை எதிர்கொண்டார்கள். பெற்ற பிள்ளை ஏழ்மை கொடுமையில் உணவு இல்லாமல் மடிந்து போகிற போது அந்த குழந்தையை புதைப்பதற்கு சவப்பெட்டி செய்யக்கூட வழியில்லாத நிலையிலே இறுதி வரை அன்பு குறையாமல் வாழ்ந்தார்கள். ஜென்னி எழுதுகிறார், எத்தனையோ கடிதங்கள், ஜென்னியின் கடிதங்கள் என்றே ஒரு நாளைக்கு புத்தக திருவிழாவிலே உங்களிடத்தில் பேச வேண்டும். அதில் ஒரு முக்கியமான வரியை சொல்கிறேன். குடும்பமாக வந்திருக்கிற தோழர் தோழியரை பார்த்து சொல்கிறேன், நண்பர்களை பார்த்து சொல்கிறேன், அறிவாளர்களை பார்த்து சொல்கிறேன், அன்பு நிறைந்த உங்களை பார்த்து சொல்கிறேன். ஜென்னி எழுதுகிறார், மார்க்ஸ், அடுத்த பிறவியில் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை இருக்குமானால் அடுத்த பிறவியிலும் நான் உனக்கு மனைவியாகத்தான் இருக்க வேண்டும், காதல் மனைவியாக என்று எழுதிவிட்டு அந்த வரியை எப்படி முடிக்கிறார் தெரியுமா? சகோதர சகோதரிகளே, மார்க்ஸ் அடுத்த பிறவியிலும் நான் உனக்கு காதல் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும், இதே வறுமையோடு நாம் போராடி சாக வேண்டும், நான் என் காதலை உனக்கு மெய்ப்பிக்க வேண்டும் என்று எழுதி முடிக்கிறார். எனவே தான் சொன்னேன், எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ காரல் மார்க்ஸ் ஆக, ஆனால் என் மனைவிக்கு ஜென்னியாக இருக்கிற தகுதி முழுமையாக இருக்கிறது, இந்த விருது பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். எனவே ராமகிருஷ்ணன் அவர்களே, இனிமேல் எந்த ஊருக்கு போனால் நீங்கள் சொல்லுங்கள், நானும் என் மனைவியும் அமுதனாவும் போல் வாழ்க என்று ஒருவர் வாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்று பேசுங்கள். அப்படி எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், வாய்ப்பு கிடைத்தால் பேசுவார்கள். 2 பாரதிகள், நம்முடைய பப்பாசி மிகவும் நேர்த்தியானவர்கள், விவரமானவர்கள். தலைப்பு என்ன என்று கேட்டபொழுது நூலைப்படி என்று சொன்னேன். அவர்கள் பார்த்தார்கள், 2 பாரதிக்கு நடுவிலே நூலைப்படி என்கிற தலைப்பை விட்டால்தான் அது சரியாக இருக்கும். காரணம், இந்த பாடலை எழுதியவர் பாரதிதாசன். கழுத்து பிடரி சிலிர்க்க நிமிர்ந்தான், கண்களில் அனல் தேக்கி இங்கு கால் வைத்திடுமோ இந்தி என்று எழுந்தான், களத்தில் பகை நோக்கி எழுத்து வடிவில் நெருப்பை உமிழ்ந்தான், எரிமலை உண்டாக்கி அவன் எடுத்து பிடித்தது எழுதுகோல் அல்ல எந்திர துப்பாக்கி என்று எழுதினேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்தான் எழுதினார். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி. அது என்ன, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி? காலையில் படிக்க வேண்டுமா, கடும்பகல் படிக்க வேண்டுமா,
பாரதி என்ன சொன்னார்? பாரதிதாசனுடைய வணக்கத்துக்குரியவராக இருந்த மாகவி என்ன சொன்னார்? காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று காலையில் தானே படிக்க சொன்னார். பாரதிதாசன் ஏன் காலையில் படி கடும் பகல் படி, ஏன் நடுப்பகல் என்று எழுதியிருக்கக்கூடாதா? கடுமையான கொடுமையான வெம்மையான உச்சி வெயில் சுட்டெரிக்கிற கடும்பகலில் கூட நீ படிக்க வேண்டும். காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி என்று ஏன் சொன்னான் என்றால், 3000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகமே, நீ காலையிலும் படிக்க வேண்டும், பகலிலும் படிக்க வேண்டும், மாலையிலும் படிக்க வேண்டும், இரவும் படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்திலே ஒதுங்கக்கூடாது. பிரம்மனுடைய நெற்றியிலே பிறந்தவன் ஒரு சமூகத்தினர், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைசியன், ஆக கடைசி காலிலே பிறந்தவன் சூத்திரன். இந்த 4 பேர்களிலுமே சேர்க்கப்பட முடியாத ஒரு இனம் பட்டியல் இனம். அவர்கள் பஞ்சமர்கள் என்று வகுத்திருக்கிறார்களே. இப்படி வகுக்கப்பட்ட திட்டமிட்ட சதி சூழ்ச்சியை எதிர்கொள்ள வேண்டுமையானால் அவன் அன்றைக்கே எண்ணி பார்த்திருக்கிறான். நீட்டு போன்ற கழுத்தை நெரிக்கிற சட்டங்களெல்லாம் வந்து உங்கள் வாழ்வின் உயர்வை தடுக்கும். எனவேதான் நீ காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும் படித்தால்தான் உன் முன்னேற்றத்தினுடைய முட்டுக்கட்டைகளை உடைத்து தகர்த்தெறிந்து நீ முன்னேற முடிய வேண்டும் என்று முடியும் என்று புரட்சி கவிஞன் எண்ணி இருக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மறையும் பிறந்தது என்று சொல்லும்படி நூலைப்படி அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி நல்லபடி புக புக படிப்படியாய் புலமை வருவேன் சொற்படி நூலைப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி. படிக்க தொடங்குற போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் சமாளிச்சுட்டு நீ படி. தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி. சரி, படிக்க சொல்லியாச்சு. எப்படி படிப்பது? கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தக. எல்லா நூல்களையும் கற்றுவிட முடியுமா? கற்பவை தான் கற்க வேண்டும். அவனுடைய முப்பாட்டன் வள்ளுவன் சொன்னதை எண்ணிக்கொண்டே அடுத்த வரிகள் சொல்கிறார். பொய்யிலே காற்படி புரட்டிலே முக்காற்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி நூலைப்படி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. அதனால் சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி என்றார். இந்த சாதியை சொல்கிற போது மட்டும் சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி என்றார். நான் எண்ணி பார்த்தேன், ஏன் தெரிந்து படிக்க வேண்டும்? அது எப்படி தீமை மறுபடி வரும் என்று எண்ணி பார்த்தேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் திருமூலர். அப்போதே இந்த சாதி பிணக்குகள் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்திருந்த இந்த சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிற இடைக்கால பிரிவுகள் பிளவுகள் நொறுங்கி போயிருக்குமானால் பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் என்று நம்முடைய வள்ளுவ பெருந்தகை எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதற்கு பிறகு சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்று அவ்வை தமிழச்சி எழுதினால், அதற்கு பிறகும் இந்த நூற்றாண்டின் இணையில்லாத கவிஞன் பாரதி, பாரத தேவியின் பக்தன். அவன் ஒரு 19வது சித்தன், ஞான முத்து குளித்த முத்தமிழ் புத்தன், இலக்கணம் என்னும் ஏணி அறிந்தவர் மட்டுமே ஏறும் மொட்டை மாடியாய் இருந்த செந்தமிழ் இலக்கிய வீட்டில் பாமரர் ஏறவும் படிகள் அமைத்து கட்டி கொடுத்த கவிதை கொத்தன் என்று பாரதியை பற்றி எழுதினேன். அந்த பாரதி என்ன பாடினான்? பெரியவர்களுக்கெல்லாம் பாடினால் கேட்க மாட்டார்கள், திருந்த மாட்டார்கள் என்று சாதிகள் இல்லையடி பாப்பா என்று எழுதினான். அதற்கு பிறகும் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்ததா? நிகழ்ந்திருந்தால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பானு இருக்கின்றானே என்று எழுதியிருப்பாரா? அதற்கு பிறகு உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியிலே கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலந்தான் உயர்வும் தாழ்வும் வளர்க்குது என்று பாட்டுக்கோட்டையான பட்டுக்கோட்டை எழுதினார். ஏன் நான் சட்டமன்றத்திலேயே கூட என் கன்னி பேச்சிலேயே குறிப்பிட்டேன், குணத்துக்கு முன்னாலும் ஜாதி, கட்சி கொள்கைக்கு முன்னாலும் ஜாதி,
செய்யும் மனத்துக்கு முன்னாலும் ஜாதி, ஓதும் மந்திரத்துக்குள்ளேயும் ஜாதி, வாங்கும் பணத்துக்கு முன்னாலும் ஜாதி, காதல் பார்வைக்கு முன்னாலும் ஜாதி, செத்த பிணத்தைத்தான் விட்டதுவா ஜாதி, அங்கும் பிரிவுக்கு தக்கபடி சுடுகாடு உண்டு என்று சட்டமன்றத்திலேயே என் கன்னி பேச்சிலே பதிவிட்டேன். முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் என்னை ஆற தழுவி பாராட்டினார்கள். அப்படியானால் என்ன முடிவு? மறுபடி இந்த தீமை வராபடி பார்க்க வேண்டுமையானால் சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி என்றார் புரட்சி கவிஞர். அப்படி நூலை படி என்று அவர் சொன்னது, அந்த வார்த்தைகளை நடைமுறைப்படுத்துகிற ஒரு பேர் இயக்கம் உருவாகியது. அந்த பேர் இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, நீட்சி, இன்றைக்கு மிகப்பெரிய யுக புரட்சி இந்த தமிழ்நாட்டிலே உருவாகி இருப்பது. அது என்ன திராவிட மாடல் என்று யாராவது கேட்பார்களே, ஆனால் நாடு முழுவதும் இனி புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இணைந்து நடத்தும் என்று ஒரு சட்டம் போட்டாரே நம்முடைய முதலமைச்சர். எனக்கு பட்டாடைகளோ சால்வைகளோ எவரும் வழங்க வேண்டாம், மாலை மணிச்சரங்கள் வேண்டாம், எனக்கு யாராவது பரிசளிக்க விரும்பினால் உங்கள் அன்பளிப்பாக புத்தகங்களை வழங்குகள் என்று பெற்றுக்கொண்டு அந்த புத்தகங்களையெல்லாம் நாடு முழுக்க இருக்கிற குக்கிராமத்து பள்ளிகளுக்கெல்லாம் அனுப்புகிற கல்வி பணியை, அறிவு பணியை மேற்கொண்டிருக்கிறாரே, அந்த முதலமைச்சர் ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் என்று பெயர் வைத்தார். எல்லோரும் கேட்டார்கள் திராவிட மாடல் என்றால் என்ன என்று. நான் தான் முரசொலியிலே ஒரு 8 வரி எழுதி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தேன். அன்பே உயிரென்று நாடல், அறிவை திசைதோறும் தேடல், அடாத செயல்களை சாடல், ஆன்றோர் கலந்துரையாடல், அறப்போர் களத்தினில் கூடல், அனைவரும் சமமென்று பாடல், ஆதிக்கத்தை கிழித்து போடல், அறியாமையை இழுத்து மூடல், தமிழ் அன்னைக்கு வாகை சூடல், அதுவே திராவிட மாடல் என்று குறிப்பிட்டேன். இந்த விளைச்சலுக்கு வெற்றிக்கும் என்ன காரணம்? புரட்சி கவிஞர் சொன்ன நூலை படி என்கிற அந்த வரி வாசகம் அழுத்தமாக இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. நூலை படிக்கிற ஆர்வம் நாடு முழுக்க வெளிச்ச பிரளயமாக விரவி பரவி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, பெரியோர்களே, வள்ளுவ பெருந்தகையைப் போல ஒரு நாடு, மொழி, இனம் என்று தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் உலகுக்கே பொதுமறை வழங்கிய ஒரு கவிஞன் இந்த உலகத்தில் எந்த நிலத்திலும் கிடையாது என்பது தமிழர்களாகிய நமக்குள்ள தகத்தகாய பெருமை, தனித்தன்மையான பெருமை. பாரதியார் என்ன குறிப்பிட்டார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று குறிப்பிட்டார். அது என்ன வான்புகழ்? கம்பனை இந்த தமிழ்நாடு தந்ததால் வான்புகழ் பெறவில்லையா? சிலப்பதிகாரத்தை தந்த இளங்கோவடிகளால் இந்த தமிழ்நாடு வான்புகழ் பெறவில்லையா? அது என்ன? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்பதை நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை படித்தார், அது தமிழ்நாட்டின் பெருமையை பேசும், தமிழனின் நுட்பமான கலைகளை நமக்கு உணர்த்தும். கம்பனை படித்தால் தமிழ் இலக்கியத்திலே ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டது இப்பொழுது இருக்கிற அத்தனை சந்த நுட்பங்களும் வெளிப்படும். ஒரு கவிஞன் இவ்வளவு எழுத முடியுமா? 10,000 கவிதை சத்தாக அள்ளி வைத்த முத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடி என்று கண்ணதாசன் குறிப்பிட்டதைப் போல அப்படி ஒரு கவிஞர் இருக்கிறானா என்று எண்ண தோன்றுகிற அளவுக்கு அவர் பெரிய கவிஞர் தான். நானே கம்பன் விழாவிலே பாடினேன். வம்புக்கு போராடி அலைகடல் வெள்ளத்தை வாய்க்காலில் தள்ள முடியாது, வானத்து விண்மீன்கள் கூட்டத்தை எவரும் போய் வலை வீசி அள்ள முடியாது. வம்புக்கு போராடி அலைகடல் வெள்ளத்தை வாய்க்காலில் தள்ள முடியாது, வானத்து விண்மீன்கள் கூட்டத்தை எவரும் போய் வலை வீசி அள்ள முடியாது. எம்படை பெரிதென்றே எறும்புகள் யானை முன் எதிர் நின்று துள்ள முடியாது. ஏணி வைத்து ஏறியே ஆணி வைத்து ஒருவனும் இமயத்தை கிள்ள முடியாது. கம்பன் போல் காவியம் எழுதுவேன் என்றெந்த கொம்பனும் சொல்ல முடியாது. கம்பனே உயிர் பெற்று மறுபடியும் வந்தாலும் கம்பனை வெல்ல முடியாது என்று எழுதியிருந்தேன். அந்த கம்பனை கூட அவர் வழங்கிய இராமாயணத்தால் வான்புகழ் என்று ஏன் எழுதவில்லை, கூறவில்லை பாரதி என்றால், இவர்களெல்லாம் நம்முடைய பெருமைக்காக இவருடைய காவியங்களும் படைப்புகளும் தமிழனுக்குரிய
பெருமைகளாக நாம் சொல்லிக் கொள்வது. ஆனால் வள்ளுவன் ஒருவர்தான் உலகுக்காக எழுதியவர். பிற கவிஞர்களை படித்தால் கவிஞனாகலாம், கலைஞனாகலாம். வள்ளுவனை படித்தால்தான் மனிதனாகலாம். அந்த வள்ளுவர் குறிப்பிடுகிறார், மிக கடுமையாக குறிப்பிடுகிறார், ஜாதி ஜாதி என்று சாதி பேதம் பேசுகிற நண்பர்களே, மனிதர்களே, மடையர்களே என்று சொல்லாமல் சொல்கிறார். என்ன ஜாதி? மேல் ஜாதி கீழ் ஜாதி தானே. அவர் மிக அழகாக சொல்கிறார், மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார். கூர்மையாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் மேல் ஜாதியிலே பிறந்தவன் என்று ஒரு தவறான மாயையில் மூழ்கி கிடக்கின்ற சகோதரர்களே, மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார், கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. என்ன சொல்ல வருகிறார் வள்ளுவர் என்றால், நீ மேற்பிறந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். நீ பேர் பிறந்தவர் ஆயினும் கல்லாதவனாக இருந்தால், நீ உனக்கு கீழான ஜாதியானவன் என்று கருதுகிற கீழ் ஜாதி இருக்கிறானே, உன்னால் கருதப்படுகிற அந்த கீழ் ஜாதி என்று எண்ணப்படுகிறவன், அவன் படித்திருந்தால் அவனுக்கு கீழான ஜாதி நீ என்று கருதப்படுவாய். இங்கே ஜாதி என்கிற அளவுகோல், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கிற அளவுகோல் கல்வியை வைத்துத்தான் கணக்கிட முடியும். ஒரு மனிதன் எந்த ஜாதியைச் சேர்ந்தவன், இவன் உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா என்பதற்கு என்ன அளவுகோல் என்பதற்கு நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார், கல்விதான் அளவுகோல். மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார், கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு என்று அழுத்தமாக கல்வெட்டாக பொறித்து போயிருக்கிறார். எனவே நாம் கல்வி கற்று உயர்ந்த பட்டங்களை பெற்று மேல் ஜாதி என்பதை மெய்ப்பிக்க வேண்டும். முடிக்கப் போகிறேன் நண்பர்களே. உலகத்தில் இருக்கிற நூலகங்களிலேயே மிகப்பெரிய நூலகம், மிக புகழ்வாய்ந்த நூலகம் பிரிட்டிஷ் மியூசியம் என்று அழைக்கப்படுகிற லண்டன் நூலகம்தான். அந்த நூலகத்தில் ஒரு துறை சார்ந்த நூல்களை படித்துவிட்டு வேறு துறை நூல்களை படிக்க வேண்டுமேயானால் நடந்து போய் படிக்க முடியாது, காரில் தான் போக வேண்டும் அடுத்த துறைக்கு. அடுத்த துறை சார்ந்த நூல்களை தேடி பிடிக்க படிக்க காரில் தான் போக வேண்டுமானால் எத்தனை ஆயிரம் எத்தனை இலக்கம் நூல்கள் இந்த நூலகத்தில் இடம்பெற்றிருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். லட்சக்கணக்கான நூல்கள், அறிவு சார்ந்த அத்தனை துறைகளையும் சார்ந்த நூல்கள் இடம்பெற்றிருக்கிற லண்டன் பிரிட்டிஷ் மியூசியம் என்று சொல்லப்படுகிற அந்த நூலகம்தான் இந்த நொடிப்பொழுது வரை உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம். அதை பார்த்துவிட்டு அதை படித்துவிட்டு கேள்விப்பட்ட பிறகுதான் இன்றைக்கு சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம், உலகமே வியக்கத்தக்க நூலகமாக, மதுரையிலே கலைஞர் நூற்றாண்டு நூலகம், காண்பவரெல்லாம் எண்ணி எண்ணி மகிழத்தக்க நூலகமாக அந்த நூலகத்தை, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கலைஞர் திறந்து வைத்தார். அவருடைய பிள்ளை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நம்முடைய முதலமைச்சர் நல்லாட்சி நாயகர் மதுரையிலே கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். இந்த பிரிட்டிஷ் மியூசியம் என்று சொல்லப்படுகிற இந்த புகழ்வாய்ந்த நூலகத்தை நான் ஏன் உரையை நிறைவு செய்கிற போது உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் கூர்மையாக என்னோடு இப்போது பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் தொல்லைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இந்த செய்தியை சொல்லாமல் என் உரையை நிறைவு செய்யவும் எனக்கு மன நிறைவில்லை நண்பர்களே. அந்த நூலகத்தின் முகப்பில் 2 பேருடைய படங்கள், அந்த படங்களுக்கு நடுவிலே பொறித்து வைத்திருக்கிறார்கள் பளிச்சென்ற வண்ணத்தில். ஒளி விளக்கு உமிழ உமிழ அந்த வெளிச்சத்திலே தெரிகிற வரிகள் என்ன தெரியுமா சகோதர சகோதரிகளே? உலகின் மிகப்பெரிய நூலகமான இந்த நூலகத்தை முழுமையாக பயன்படுத்தி படித்து முடித்தவர்கள் இந்த 2 பேர். ஒருவர் காரல் மார்க்ஸ், இன்னொருவர் அறிவுலக மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நான் தான் அம்பேத்கரை பற்றி எழுதினேன். இவர் பெற்ற பட்டங்களை அணிவகுத்தால் இமய மலைத்தொடரும் பள்ளமாகும். இவர் கற்ற நூல்களை அடுக்கி வைத்தால் எவரெஸ்ட் சிகரமும் குள்ளமாகும் என்று எழுதினேன். அத்தனை பட்டங்கள், அத்தனை நூல்கள். அழுதவரே கிடையாது, அஞ்சியவரே கிடையாது. சோகம் என்றால் என்ன என்று தெரியாது.
இளம் வயதிலே வறுமையை அனுபவித்ததை தவிர அவர் எதிர்கொண்ட மேல் ஜாதிக்காரர் என்று கருதப்பட்டவர் கொடுத்த அடக்குமுறையை தவிர அவர் சோகத்திலே ஆழ்ந்தவர் கிடையாது. ஒரே ஒரு முறை 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடாமல் தூங்காமல் அழுது கொண்டே படுத்து கிடந்தார். அந்த 3 நாட்கள் எப்போது என்றால், அவர் லண்டனில் இருந்து கப்பலிலே ஏற்றி அனுப்பிவிட்ட கிட்டத்தட்ட 30,000 புத்தகங்கள் வந்த கப்பல் கடலிலே கவிழ்ந்து விட்டது என்கிற செய்தியை கேட்ட பிறகுதான் விம்மி விம்மி அழுதார். அவர் உறவினர்கள், தாய் தந்தையர், கூட பிறந்தவர்கள் மறைந்த போது கூட அழாதவர், புத்தகங்கள் கடலுக்கு இரையாகிவிட்டன என்று எண்ணி எண்ணி அழுதார். அந்த நூலைத்தான் உங்களை படிக்க சொல்கிறேன். அம்பேத்கரை என்ன சாயம் வேண்டுமானால் பூசி ஒரு வரையறைக்குள் கொண்டு வர யாரும் முயற்சிக்கலாம். யாராவது லண்டனிலே போய் பிரிட்டிஷ் மியூசியத்தின் முகப்பில் இருக்கிற அம்பேத்கர் படத்தை எடுங்கள் என்று சொல்கிற தைரியம், துணிச்சல் இந்த புவிக்கோளத்தில் யாருக்காவது வர முடியுமா? என்ன காரணம்? மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார், கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு என்கிற திருக்குறள் தான் காரணம். நண்பர்களே, இந்த உணர்வுகளையெல்லாம் புரிந்து கொள்கிற புதிய தலைமுறை உருவாக வேண்டும். கோடு போடும் சாதி பேத கொள்கை என்ன நல்லதோ, குருதி வங்கி பட்டியலில் குலப்பிரிவும் உள்ளதோ, உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற போது இந்த பிரிவு இரத்தம்தான் ஏற்ற வேண்டும் என்கிற நிலை வருகிற போது, ஒரு புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்களுடைய இரத்தம் வந்தால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற மனிதன் யாராவது இந்த மண்ணில் இருக்க முடியுமா? அந்த உயிருக்கு அந்த குருதி தேவை என்று எடுவோமா இல்லையா? என்ன நமக்குள்ளே சாதி, எந்த ஊரிலே அயல்நாட்டிலே சாதி இருக்கிறது? கேள்விப்பட்டால் நகைப்பான், கேலி செய்வான், கிண்டல் செய்வான். அந்த நிலையெல்லாம் மாற வேண்டாமா? மாற வேண்டும். நாமெல்லாம் அண்ணன் தம்பிகள் இருக்கிற உறவு முறையிலே ஒன்றிணைய வேண்டும். கச்சமயம்தான் இந்து சமயம். அங்கு கடவுளெல்லாம் சிற்பத்தில் நமக்கு காட்சி. நற்சமயம் முகமதிய சமயம், ஆமாம் நபி சமயம். வார்த்தையிலே இருந்து வந்த சொற்சமயம்தான் இயேசு சமயமாகும். தொகை தொகையாய் பல சமயம் இந்த நாட்டில் தற்சமயம் இருந்தாலும் நாம் எல்லோரும் தமிழ் சமயம் என் உணர்வில் இணைய வேண்டும். மாறிய நம் செத்தவுடன் திருந்த வேண்டும். மறைந்துவிட்ட புகழ் யாவும் திரும்ப வேண்டும். ஊரிய செந்தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும். உலகம் நம் தாய்மொழியை துதிக்க வேண்டும். கூறிய நம் சான்றோரின் வழிநடப்போம். கொள்கைக்கே உயிர் கொடுப்போம். கிடைத்திருக்கும் 6 அறிவை சிந்திப்போம். கிடைத்திருக்கும் 6 அறிவை சிந்திப்போம். வாய்ப்பிருந்தால் அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.